நீங்கள் அனைவருமே அழகாக இருக்கிறீர்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஒப்புக்கொள்கிறீர்களா? உங்கள் அகம் தூய்மை அடைய போகிறது. உங்கள் அகம் கவலைகளில் இருந்து விடுபட போகிறது. ஆனந்தத்தில் துள்ளி குடிக்க போகிறது. இந்த வகுப்பின் இறுதியில் எல்லோருமே கவலையற்ற நிலையோடு வீடு செல்ல போகிறது. இந்த வகையில் உங்களுக்கு ஆனந்தம் தானே? நிச்சயமாக. அதாவது மனிதன் பேரானந்தத்தில் வாழலாம் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு புரியாது. அதுதான் எந்த விதமான கவலையும் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும் என்று கீதை கூறுகிறது. அது மட்டும் இல்லாம அந்த கீதையுடைய உள்நோக்கம் என்ன சொல்லுன்னா, மானிடா நீ இந்த பூமிக்கு வந்தது எதற்காக தெரியுமா அப்படின்னு நமது ஒரு பிறவி பயனை எடுத்து சொல்லுகிறது. பிறந்ததற்கான பயனை எடுத்து சொல்லுகிறது. இந்த பிறந்ததற்கான பயன் என்ன தெரியுங்களா? பிறவி பயன்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் சந்தோஷமாக வாழ்வதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கோம்? நம்ம எல்லாரும் சந்தோஷமாக, சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உங்களுக்கு அந்த சந்தோஷம் வரணும்னா, நிலைக்கணும்னா நீங்க அதை சொல்லணும். எல்லோருமே சந்தோஷமாக வாழ்வதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். கமான், இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். ஆனா மனிதன் எது உண்மையான சந்தோஷம் என்று புரிந்து கொள்வதில் தான் தவறு செய்து விடுகிறான். டிஃபன் சாப்பிட்டோம்பா, செம்ம டேஸ்ட். அந்த டிஃபனுடைய இன்பம் தற்காலிக இன்பம் தான். 3 மணி நேரத்தில் அது கழிந்து விடுகிறது. அந்த சுவையில மயங்கும். அதுக்கப்புறம் இதில் மயங்கிறோம். கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நம்ம முகத்தை பார்த்தே நம்மளே மயங்கிட்டு. ஆடை அலங்காரங்கள், நகை அலங்காரங்கள், அப்புறமா கௌரவம், அந்தஸ்து, இதெல்லாம் அனதர் பியூட்டி. இந்த மாதிரியான அழகுகளில் எல்லாம் நாம் மயங்கி கொண்டிருக்கிறோம். ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் எதிர்ந்தா வாங்கிடலாம்னா பணம். கரெக்டுங்களா? இந்த பணம் தான் மிகப்பெரிய மாயை. இந்த பிரபஞ்சமே மாயை என்று சொல்லுவார்கள் தெரியுங்களா? பெத்த தாயே பொய் என்று சொல்கிறார். வளர்த்து வந்த தகப்பனும் பொய், கூட பிறந்த சகோதரர்களும் பொய், உற்றார் உறவினரும் போய், நண்பர்களும் போய், கணவனும் போய், மனைவியும் போய், எல்லோரும் போய், வீடு வாசலும் போய், பொய் பொய் பொய். நீ சுத்தி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தில் தோன்றுவது எதுவுமே எல்லாமே பொய் 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 மட்டுமே. அப்படின்னா பொய் என்றால் என்ன அது தெரியணுமா உங்களுக்கு? சொல்லட்டுமா? ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறைகின்ற அனித்தியங்கள் என்று நிலையற்றவைகள் யாவும், வஸ்துக்கள் யாவும் பொய்யே. அந்த வகையில பார்க்கும்போது எல்லாமே பொய் என்று கூறப்படுகிறது. புரியுதுங்களா? எல்லாமே பொய் என்று. அப்போ இந்த உலகத்துல நிஜம்னு ஒண்ணு இருந்தால் தானே இதெல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியும். சத்தியம்னு ஒன்று இருந்தால் தானே இதெல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியும். சரியா? அப்போ எதுதான் உண்மை, எதுதான் சத்தியம் அப்படின்னா, எந்த ஒன்று எப்பொழுதும் இருக்கிறதோ, எந்த ஒன்று எப்பொழுதும் இருக்கின்றதோ, அழிவற்றதாக இருக்கின்றதோ, மாறாமல் இருக்கின்றதோ, அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம், அதுதான் சக்தி என்று கூறப்படுவது, இருத்தல் என்று கூறப்படுவது. அது என்னன்னு கேட்டா, நம் உடலுக்குள் உயிர் என்று சொல்லக்கூடிய ஆத்மாவாகும். அதுதான் நிரந்தரம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட நீ ஆத்மாவாக வேறு ஒரு உடலில் இருந்தார். பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் போர் எடுத்திருக்காங்க, குருஷேத்திர போர். அந்த போரின் போது கூட நீ அர்ஜுனனா பிறந்திருக்கலாம், அல்லது திரௌபதியாக பிறந்திருக்கலாம், அல்லது குந்தியாக பிறந்திருக்கலாம், அல்லது திருதராஷ்டிரனாக பிறந்திருக்கலாம், அல்லது ஒரு குதிரையாக, ஒரு புல் பூண்டாக பிறந்திருக்கலாம். இப்பொழுது ரவிச்சந்திரன் என்று அழைக்கப்படும் இந்த உடலுக்குள் நான் வாசம் செய்கிறேன், இந்த ஆத்மா வாசம் செய்கிறேன். அதுபோல் நீங்களும் அந்தந்த உடலுக்குள் வாசம் செய்கிறீர்கள். இன்னும் 5000 ஆண்டுகளுக்கு பின்பும் வேறு ஒரு உடலில் வாசம் செய்ய போகிறீர்கள். உண்மையா இருக்கிறார். ஆத்மா ஒன்றுதான் அழிவற்றது, அதுதான் என்றும் இருப்பது. நான் இந்த உடலை பத்தி சொல்லல, இந்த மனதை பத்தி சொல்லல. நான் சொல்றது நம் உடலில் வாசம் செய்யும் ஆத்மா. எப்பொழுது ஒரு மனிதன்
ஆத்மாவை பற்றிய அறிவை அறிய தொடங்குகிறானோ அவன் அழகாக தொடங்கி விடுவான், அழகாக மாறுவதற்கு தொடங்கி விடுவான். எது உண்மையான அழகுனா இதுதாங்க அழகு. சரிங்களா? நான் என்ன அப்நார்மல் ஹைட்டா இருக்கிறேனே அப்படின்னு நினைக்கிறேன், நான் ஏன் இவ்வளவு ஒல்லியா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க. இப்படிலாம் இந்த புற தோற்றத்தில் உள்ள உருவங்களை கண்டு மகிழவும் கூடாது, துயரப்படவும் கூடாது. ஆனால் உள்ளிருக்கும் ஆத்மாவை உணர வேண்டும். எவர் ஒருவர் அந்த நிலையை அடைகின்றார்களோ அவர்களே உத்தமமானவர்கள், உன்னதமானவர்கள், உயர்ந்தவர்கள். அவர்களே இந்த பூலோகத்திலேயே மோட்சத்தை அனுபவிப்பார்கள். சரிங்களா? இறைவனை பற்றிய சரியான புரிதல் நம்மிடம் இருப்பதில்லை. இதான் உண்மை. சொல்லட்டுங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம்? இறைவன் ஒரு ஏடிஎம் மிஷினா நினைக்கிறோம். உண்மையே இல்லை. எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ இறைவா கண்ணை முடிக்கிறோம், கண்ணை மூடி வேண்டாம். எப்பெல்லாம் ஒரு கவலை வந்துடுதோ இறைவா சொல்றோமா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கவலை வரும்போது இறைவனை கூப்பிடுறோம், பணம் தேவைப்படும் போது இறைவனை கூப்பிடுறோம், எந்த ஒரு தேவையா இருந்தாலும் இறைவனை கூப்பிடுறோம், எந்த ஒரு பயம் வந்தாலும் இறைவனை கூப்பிடுறோம். கவலை, பயம், வெறுப்பு, கோபம் எது வந்தாலும் இறைவன். இதற்காக இறைவன் உன் வீட்டு வேலைக்காரனா நீங்க வரும்போதெல்லாம் கொடுக்கறதுக்கும் கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்கும். அப்போ இறைவனை பற்றிய புரிதல் நம்மிடம் இருப்பதில்லை. அது மட்டும் இல்லாம 10 வேண்டுதல்களை வைக்கிறோம். எந்தெந்த இறைவனிடமோ 10 வேண்டுதல்கள் வைக்கிறோம். விஷ்ணு, பிள்ளையார், முருகன், அம்மன், இயேசு, அல்லாஹ் என்று விதவிதமான இறைத்தன்மைகளுடைய கடவுள்கள் எல்லாம் இருக்காங்க. எல்லாரிடமும் நாம் வேண்டுதல் வைக்கிறோம். ஏதாவது ஒரு இறைவனாவது நாம் வேண்டுகின்ற அனைத்தையும் நிறைவேற்றுகிறார்களா? 10 வேண்டுதல் இருக்கு, 10ஐயும் நிறைவேற்றுறாங்களா? இல்லை. இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. சொல்லட்டுமா? கொஞ்சம் நிமிந்து. கடவுள் உங்கள் கவலைகளை நீக்க மாட்டார். அதிசயமா இல்லை? நீங்கெல்லாம் கடவுள்கிட்ட என்ன கேட்கறதுக்கா போறீங்க? கடவுளே 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 எனக்கு இந்த கவலையை நீக்கு சொல்றீங்களா இல்லையா? உண்மையை சொல்ல போனால் எந்த கடவுளும் உங்கள் கவலையை நீக்க மாட்டார். ஏன் தெரியுமா? கவலைகளை கொடுத்ததே கடவுள் தான். அந்த கடவுள் தான் கவலைகளை கொடுப்பதே கடவுள் தான். நிரூபிக்கட்டுமா? அவனின்றி ஒரு அணுவும் அசையாது சொல்றீங்களா இல்லையா? அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அப்போ இன்பத்தை கொடுக்கும் கடவுள் தானே துன்பத்தை கொடுக்க முடியும். வேறு யார் இருக்கா? நம்மளை தவிர நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குன்னா அது கடவுள் மட்டும்தான். இந்த பேய் பிசாசெல்லாம் இருக்குன்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் இல்லவே இல்லை. ரைட்டுங்களா? எப்பொழுது உனக்கு பக்தி குறையுதோ அப்போ இதுங்கெல்லாம் வந்துருவாங்க. புரியுதுங்களா? அதனால நாம் என்ன செய்யணும்? கடவுளிடம் நம்பிக்கையோடு பக்தியோடு நம்ம வேண்டிக் கொள்வோம். சரி, அப்போ கடவுள் என்ன செய்ய மாட்டார்? கவலைகளை நீக்க மாட்டார். அப்போ கடவுள் கவலைகளை நீக்க மாட்டார்னா ஏன் நீக்க மாட்டார்? கவலைகளை கொடுப்பதே கடவுள் தான். கவலைகளை கொடுப்பதே கடவுள். ஏன் கவலைகளை கொடுக்கிறார்? இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதைத்தான் நாம புரிஞ்சுக்கணும். அதாவது இன்னும் 2 வாக்கியம் சொல்றேன். இன்னொரு ஆச்சரியமா, ஆச்சரியத்தின் மேல ஆச்சரியம் தான் இந்த ஆன்மீகம், அதுவும் ஆத்ம ஞானம். சரி, ஒருத்தர் துன்பம் மேல துன்பம், கஷ்டம் மேல கஷ்டம், கவலைகள் மேல கவலை, துன்பம் மேல, அதாவது சோகம் மேல சோகம்னு வந்துகிட்டே இருக்கு ஒருத்தர். அவரை பத்தி நான் சொல்லணும்னா கடவுளுடைய செல்ல பிள்ளை என்று சொல்லி, யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் துன்பமும் கஷ்டமும் சோகமும் அதிகமாக கிடைக்கிறதோ அவர்கள் எல்லோருமே கடவுளுடைய செல்ல பிள்ளைகள். கொஞ்சம் ஆப்போசிட் மாதிரி தெரியல நான் பேசுறது? அதுதான் சத்தியம். இதைத்தான் புரிய வைக்கிறேன், நான் நிரூபிக்கிறேன். அடுத்த கட்டமா, யாருக்கெல்லாம் பொன்னும் பொருளும் அதிகமாக வாரி வாரி கொடுத்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கடவுளால் கைவிடப்பட்டவர். நம்ப முடியாதுங்க. சொல்லட்டுமா? ஐயா எக்ஸ் என்ற ஒரு நபருக்கு எடுத்துக்கணும். அவருக்கு கடவுள் எந்த கவலையும் கொடுக்கவே இல்லை. பிறந்ததிலிருந்து இன்பம் வெற்றி லாபம் இதையே மாறி மாறி கொடுக்கும். இன்பம் வெற்றி லாபம், லாபம் இன்பம் வெற்றி மாறி மாறி இதே கொடுத்துருக்காரு. அவனுக்கு ஒரு சின்ன எறும்பு கடிச்சா கூட பெரிய பாம்பு கடிக்கிற மாதிரி நினைச்சு பயப்படுவான். ஏன்னா அவன் துன்பத்தையே அனுபவிக்காது. கரெக்டா இல்லையா? சின்ன கொசு கடிக்கு கூட உயிரை விட்டுருவான். அந்த அளவுக்கு துன்பப்பட ஆரம்பிச்சான். ஆக அவனுக்கு எந்த ஒரு எதிர்ப்பு சக்தியும் உடல்ல இருக்காது.
அவன் நீண்ட நாள் ஆயுளோட வாழவும் முடியாதுன்னு சொல்ல போனான். கடவுள் தன்னை மக்கள் நினைத்து கொண்டே இருக்கணும்னா அந்த செல்ல பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கடவுள் கவலைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். கவலைகளை அனுபவிச்சுட்டே இருக்கும் பொழுது காலம் அவர்களுக்கு ரொம்ப நின்று நிதானமா செல்லும். ஸ்லோ மோஷன்ல போற மாதிரி போவாங்க. கேட்டுக்கீங்களா? எவர் ஒருவர் அனைத்து சுகங்களையும் அள்ளி அள்ளி வாரி வாரி அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 70 வயசு ஆயிடும், 80 வயசு ஆயிடும். உண்மையா இல்லையா? அப்படின்னா நான் அவங்க வாழவே இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா சொல்லுவேன்? இருந்தாலும் அந்த துன்பங்களையும் வேதனைகளையும் அதிகமா தாங்க முடியலையே. அப்படி இருக்கும்போது நாம என்ன நினைக்கணும்னா, இறைவா ஏன் எனக்கு இவ்வளவு துன்பங்களை கொடுக்கிறாய் என்று கேட்க கூடாது. ஆனால் நீ என்ன கேட்கணும்னா, ஏன் எனக்கு இவ்வளவு துன்பங்களை தருகிறாய் என்று ஆராய்ச்சி பண்ணுவதற்கு, அதை கண்டறிவதற்கு எனக்கு சக்தியை கொடு என்று நாம் கேட்க வேண்டும். என்று நான் சக்தியை கொடு என்று கேட்கிறேன். சரிங்களா? அப்போ கடவுள் ஏன் நமக்கு துன்பங்களை தருகிறார் என்கிற அறிவை நமக்கு கொடு, அந்த ரகசியத்தை எனக்கு புரியவை என்றுதான் நாம் இறைவனிடம் வேண்ட முடியும். சரி, அடுத்தபடியாக நாம இறைவன்கிட்ட வேண்டுவதாக நினைத்து கொண்டால் என்ன வேண்டுவோம்? யாராவது சொல்லுங்கப்பா. இப்போ உங்க முன்னாடி இறைவனை நிற்கிறேன்னு வச்சுக்கங்க. நான் தான் இறைவன், நீங்க கேட்கிறத கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா எல்லாம் என்ன வேண்டுவோம்? ஆண்டவா எனக்கு பொண்ணும் பொருளும் கொடு. உடம்பு சரியில்லாதவங்களா இருந்தால் ஆண்டவா எனக்கு நீண்ட ஆரோக்கியத்தை கொடு. இறைவா எனக்கு நல்ல சக்தியை கொடு, உடல் சக்தியை கொடு. அதுக்கப்புறம் உறவுகளை கொடு, உறவுகள் பகைத்து கொள்ளாத ஒரு உறவுகளை கொடு. என்னென்னவோ கேட்போம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கூட கேட்போம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சாத்வீக வேண்டுதலை கொடுப்பாங்க. வேண்டுதல்லையே உயர்ந்த வேண்டுதல் எது தெரியுங்களா? இறைவா உன்னையே நீ எனக்கு கொடு. இதுதான் உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய வேண்டுதல். இறைவன் உன்னுள் வந்து விட்டால் நீயே இறைவன். உங்களுக்கு கவலை இருக்குமா? சொல்லுங்க, உங்களுக்கு கவலை இருக்குமா? அப்ப என்ன நீங்களே இறைவன் ஆயிடுறீங்க, அப்ப உங்களுக்கு கவலை இருக்காது. எனவே கவலை போகணும்னா நீங்க இறைவன் ஆனாதான் முடியும். இதுக்கு ஒத்துக்கிறீங்களா? இறைவன் ஆனாதான் மனுஷனா இருக்கிற வரைக்கும் அவன் கவலைப்பட்டுக்கிட்டா இருப்பாங்க, மாற்ற முடியாது. ஏன்னா மனம் என்ற ஒன்று இருக்கும் வரை மனதினுடைய இயல்பு என்ன தெரியுமா? ஒன்றை நீ அடைந்தால் அது மற்றொன்றை கேட்கும் தன்மை கொண்டது. மனமானது என்ன செய்யும்? எதை நீ அடைந்தாலும் அழகான மனைவி வேணும்னு வேண்டும், கொடுத்தேன்றாரு இறைவன். அதுக்கப்புறம் அந்த அழகு இல்லைங்கிறோம். கொஞ்ச காலம் வச்சு சலிச்சு போதா இல்லையா? குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஜெனரல் லைஃபாக நான் பேசுகிறேன். என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு பொருளை நீ அடைந்தாலும் அது சலித்து விடுகிறது. இந்த ஒரு பொருளை நான் அடைந்து விட்டால் அதற்கு ஈடான மகிழ்ச்சி ஏதும் இல்லை என்ற நினைப்போடு இறைவனை வேண்டுகிறோம். இதுவும் கிடைத்து விட்டது. கிடைச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இது சலிச்சு போகுது. நம்ம கண்ணு வேற இடத்துல பார்க்குது, மனம் வேற இடத்துல போயிட்டு அது கிடைக்குமான்னு பார்க்கணும். இயற்கையா இல்லையா? ஆக எந்த ஒன்றை நீ அடைந்தாலும் அதற்கும் மேலான ஒன்றை அடைய வேண்டும் என்கிற உணர்வை தூண்டுவதுதான் நம் மனதினுடைய இயல்பு. மனதினுடைய இயல்பை புரிந்து கொள்கின்றது. அப்போ மனதை இதற்கு எதிர் திசையில் நாம் செலுத்த வேண்டும். எதிர் திசையில் செலுத்தினா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இருப்பது போதும் என்ற உணர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்மிடம் இருக்கும் உறவுகளும் உடைமைகளும் இருப்பது போதும் என்ற எண்ணத்தோடு நீ இருந்தால் நிம்மதியாக வாழலாம், மனநிறைவோடு மனநிறைவோடு வாழலாம். மனநிறைவு தாங்க உலகத்திலேயே நாம் பெற வேண்டிய இன்பங்களில் உள்ளது. சரிங்களா? பல கோடி பணம் இருந்தாலும் சரி, மனநிறைவு இல்லைன்னா நீங்க நிம்மதியா இருக்க முடியாது. உண்மைதானே? எத்தனை கோடிகள் இருந்தாலும் மனநிறைவு மனிதனுக்கு அவசியம். பொருட்களை பற்றி மனநிறைவு இருந்து விட்டால் அவன் மனம் பூரிக்கும். அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறவன் மாதத்துக்கு 3000 ரூபாய் சம்பாதிப்பான், அவன் ஏழை என்றுதான் சொல்லுவோம். அவனுக்கு கூட மனநிறைவு இருந்தால் நிம்மதியாக வாழ்வான். கண்ணம் ஒன்றா தூக்கம், ஏன்னா உழைச்சிட்டு வந்திருக்கான். அவன் மரத்தடியில் கூட நிம்மதியாக தூங்குவான். பெரிய பெரிய பணக்காரர்கள் ஏசியில் பிறந்தாலும் கூட
நிறைய பேருக்கு தூக்கம் வருவதில்லை. காரணம் அவர்களுக்கு மனநிறைவு இருப்பதில்லை. ஆனால் பெரிய பெரிய பணக்காரனாய் இருந்தாலும் கூட மனநிறைவோடு நீ இருந்து விட்டால் அங்க இன்பம் தொடங்க ஆரம்பிச்சு. சரிங்களா? சோ அந்த மனநிறைவை பெறுவது எப்படி, இதெல்லாம் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, இப்போ மிக தெளிவான விஷயம் ஒன்று சொல்ல போறேன். அந்த பாப்பா பேர் என்னம்மா? திவ்யா. திவ்யா சிம்பிளா. இந்த திவ்யா என்ன பண்றா, இறைவன்கிட்ட கேட்கிறா, இறைவா இறைவா உண்மையான பக்தி எனப்படுவது யாரு? எல்லாரும் சொல்றாங்க பக்தி இருக்கு பக்தி இருக்கு. சில பேருக்கு பக்தி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க, சில பேர் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால திவ்யா என்ன கேட்கிறா, பக்தினா என்ன, அதை அளவிடும் கருவி இருக்கிறதா என்றெல்லாம் கேட்கிறாங்க. அப்பதான் இறைவன் சொல்றாரு, முதல்ல அன்பு என்னன்னு புரிஞ்சுக்கமா. அன்பு என்னன்னா, நாம் பிறரிடத்தில் காட்டும் பிரியம், அதுதான் அன்பு. நம்ம பிறரிடத்தில் மகிழ்ச்சியை தெரிவிப்பது, அவர்கள் எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அவர்களை புன்னகையோடு பார்க்கின்ற ஒரு செயல், அதுதான் அன்பு எனப்படுவது. இந்த அன்பு நமக்கு கீழானவர்கள் மீது செலுத்தினால் அதை பாசம் என்கிறோம். நமக்கு மேலானவர்கள் மீது செலுத்தினால் அதை பக்தி என்கிறோம். அப்ப பக்தி என்பது அன்புதான், வேற ஒண்ணும் இல்லை. அதை புரியும். பக்தி என்பது அன்புதான். அதுல நமக்கு பக்தியினுடைய அளவுன்னு ஒண்ணு இருக்கு. என்ன, இறைவன் என்னை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையின் அளவுதான் பக்தி. தேவேந்திரன் ஐயா அதிக நம்பிக்கையில் அந்த எண்ணத்துல இருக்கிறார். நிச்சயமாக இறைவன் என்னை கைவிட மாட்டார், அப்ப அவருக்கு பக்தி அதிகம். இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, ஆமா என்னை கைவிட மாட்டார்னா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, அதுலயே கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, அதனால அவருக்கு பக்தி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இறைவன் என்னை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையின் அளவுதான் பக்தி எனப்படுது. உண்மையான பக்தி, போலி பக்தி, இதுவும் இருக்கு. தெரியுங்களா உங்களுக்கு? சரி, உண்மையான பக்தி என்பது என்ன? உண்மையான பக்தி என்பது என்னன்னு கேட்டா, நல்லெண்ணம், நற்செயல்கள் இது மனதில் இருக்கும் பொழுது தோன்றுகின்ற பக்தி தான் உண்மையான பக்தி. சில பேர் கோயிலுக்கு போவாங்க, அபிஷேகங்கள் நடத்துவாங்க, ஆராதனைகள் பண்ணுவாங்க, பஜனை பாடல்கள் பாடுவாங்க, எல்லாருடைய மனதும் உருகிற மாதிரி பாடுவாங்க. கோயிலை விட்டு வெளியே வந்தவன வெற்றாவன குத்துறாவன, இதெல்லாம் பக்தி. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அப்போ எப்பொழுதும் எவர் ஒருவர் கோபப்படாமல் இருக்கிறாரோ, எப்பொழுதும் எவர் ஒருவர் வெறுப்படையாமல் இருக்கிறாரோ, எப்பொழுது எவர் ஒருவர் பயப்படாமல் இருக்கிறாரோ, அவர் செலுத்துகின்ற அன்புதான், அவர் செலுத்துகின்ற அந்த பக்தி தான் உண்மையான பக்தி எனப்படுகிறது. அப்படி பார்த்தா நம்ம எல்லாம் போலி பக்தர்கள். ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா நமக்கு சில நேரம் கோபம் வரும், வருதுங்களா? நமக்கு சில நேரம் வெறுப்பு வருது, வருதுங்களா? ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் என்ன சொல்றோம், ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்றோமா? இதெல்லாம் கூடாது. எப்பொழுதுமே எதையுமே வெறுக்கக்கூடாது, எப்பொழுதுமே எதையுமே வெறுக்கக்கூடாது, எப்பொழுதுமே எவற்றின் மீதும் கோபப்படக்கூடாது, எப்பொழுதுமே எவரை கண்டும் பயப்படக்கூடாது, எதற்காகவும் கவலைப்படக்கூடாது. எப்பொழுதுமே அப்படி இருக்கிறவன் செலுத்துறவன் தான் உண்மையான பக்தி. அப்ப நம்ம இனிமே உண்மையான பக்தர்களாக மாறுவதற்கு முயற்சி எடுப்போம். ரைட்டுங்களா? நல்லது. ஓகே, அதுக்கு முன்னாடி அந்த என்னமா பேர் சொன்ன, திவ்யா. திவ்யா திவ்யா என்ன சொல்றாங்க, இறைவா இறைவா நான் உண்மையான பக்தி செலுத்த போறேன். அதுக்கு முன்னாடி ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஆன்மீகம்னா சிம்பிள்மா, பக்தி மனதில் இருக்கும்போது நீ எதை செய்தாலும் அது ஆன்மீகம் தான். இப்போ திருவிழாவில் நெருப்பு மதிக்கிறார் ஒருத்தர். அவர் என்ன சினிமா பாட்டு பாடிக்கிட்ட நெருப்பு மதிப்பார் இல்ல, என்ன பண்ணுவாரு, இறைவா 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 அம்மனே அத்தா மாரியாத்தா காளியாத்தா எதையாவது இறைவனை நினைத்துக் கொண்டுதான் ஒரு செயல் செய்வார். அப்போ இறைவனை நினைத்துக் கொண்டு நீ எதை செய்தாலும் அது ஆன்மீகம். ரைட்டுங்களா? அப்ப பக்தியோடு நீ எதை செய்தாலும் ஆன்மீகம். புரியுதுங்களா? சரி, ஆன்மீகத்தில் இருவகை உண்டு. ஆன்மீகத்தில் இருவகை உண்டு. முதல் வகை ஆன்மீகம் நாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். என்ன? தோப்பு கண்ணம் போடுறோம்,
தலையில கொட்டிக்கிறோம், அப்புறம் முடி காணிக்கை செலுத்துறோம், அப்புறம் பணம் காணிக்கையா செலுத்துறோம். நீங்களும் ஏதாவது சொல்லுங்க. அங்க பிரதட்சிணம் பண்றது வெரி குட். நேர்த்தி கடன் செலுத்துவது, அங்கமெல்லாம் உள்ளாகி குத்தி கொண்டு தலைகீழா தொங்குறது, இதெல்லாம் நேர்த்தி கடன் செலுத்துவது. இதெல்லாம் என்னன்னா மனிதன் தான் விரும்புவதை இறைவனுக்கு செய்தல். இறைவனு சொல்ல நீ நெருப்பு வச்சாதான் அவன் கஷ்டத்தை தீப்பேன்னு. ஐயா அவனுக்கு 2 காலம் இல்லைன்னா அவன் எப்படி நெருப்பு மதிப்பான்? அப்ப அவனுக்கு இருக்கிறது பக்தி போலி பக்தி நடத்தமா? இல்ல. புரியுதுங்களா என்ன சொல்றாரு? மனிதன் தான் விரும்புவதை இறைவனுக்கு செய்தல் என்கிற ஆன்மீகத்தை சேர்ந்தது. இறைவன் என்ன சொல்றாருன்னா, நீ உள்ளன்போடு அதை செய்ய, என்னை நினைத்துக் கொண்டே நீ அதை செய்கிறாய், எனவே உன் ஆன்மீகத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் முதல் வகை ஆன்மீகம். அடுத்து ஒரு ஆன்மீகம் இருக்கு. அது என்னன்னு கேட்டா, இறைவா நீ என்ன விரும்புறேன்னு சொல்லு, அதை நான் செய்கிறேன் அப்படின்னு கேட்க. நாம ஏன் இந்த கேள்வியை கேட்கறதே இல்லைன்னா, இறைவன்கிட்ட பணம் காசெல்லாம் எக்கச்சக்கமா கொட்டி கிடக்குது. உண்மைதானங்க? எக்கச்சக்க புகழுக்கு அவர்கிட்ட பஞ்சமே கிடையாது. அந்தஸ்து கௌரவம் எல்லாமே எண்ட்லெஸ் தான் அவர்கிட்ட. அப்படிப்பட்ட இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீதையில ஒரு இடத்துல சொல்றார், எவர் ஒருவர் எந்த நிமிடத்திலும் எப்பொழுதும் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறாரோ அவரே எனக்கு பிரியமானவர் என்று கண்ணன் கீதையில் கூறுகின்றார். என்ன சொல்றாங்க? எவர் ஒருவர் எப்பொழுதும் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறாரோ அவரே, அவர் செலுத்தும் பக்தியே மேன்மையானது, அவரே எனக்கு மிகவும் பிரியமானவர் அப்படிங்கிறார். உங்களுக்கு எத்தனையோ ஆன்மீகம் தெரியும், கோயில போய் பார்த்துருப்பீங்க. அத்தனை பேர் செய்யறதும் அடி பிரதட்சிணம், அங்க பிரதட்சிணம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா புட்டா ஒரு ஜானா நடக்கும். அது ஒரு வேண்டுதல். அங்க பிரதட்சிணம் உடலாலே உண்டு போகுது. திருவண்ணாமலையில பார்க்குறேன், அங்க பிரதட்சிணமாக கிரிவலம் வராங்க. இதெல்லாம் அவ்வளவு லேஸ்ல யாரும் செய்ய முடியாது. அப்ப கடவுள் மேல அவ்வளவு பக்தி இருந்தாலும் செய்ய முடியாது. இருந்தாலும் மனிதன் தான் விரும்புவதை இதை செய்கிறான். இப்ப நான் அதை செஞ்சேனாக்கா பாதி வழியே போட்டுக்குவேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால எவருக்கெல்லாம் எந்த சக்தி இருக்கிறதோ அதன் மூலமாக அவங்க பக்தியை வெளிப்படுத்துறாங்க. இதெல்லாம் எந்த வகையை சார்ந்ததுன்னா, மனிதன் தான் விரும்புகின்ற விருப்பத்தை, ஆன்மீகத்தை இறைவனுக்காக செய்வது. ஆனா அடுத்து ஒண்ணு இருக்குங்க, அதுதான் இறைவன் விரும்புவதை மனிதன் இறைவனுக்கு செய்தார். அது என்னன்னா, கவலைப்படாம இருங்க. கவலைன்னா சாதாரண கவலை மட்டும் இல்லைங்க. கவலை, பயம், வெறுப்பு, கோபம், பொறாமை, பிறரை துன்புறுத்துதல், இம்சைப்படுத்துவது, பிறர் மனதை நோகடிப்பது எல்லாமே என்னன்னா கவலைக்குள்ள வருது, வெறுப்புக்குள்ள வருது. வெறுப்பு இல்லாம யாரும் இதெல்லாம் செய்ய மாட்டோம். வெறுப்பு இல்லாம யாராவது திட்டுவோமா? வெறுப்பு இருந்தாதான் திட்டுவோம். வெறுப்பு இல்லாம கோபப்படுவோமா? வெறுப்பு இருந்தாதான் கோபமே வரும். வெறுப்பு இல்லாம பயப்படுவோமா? வெறுப்பு முதல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் பயமா மாறும். கரெக்டா? சரி, இப்போ நம்ம ஒரு சிங்கத்தின் பிடியில இருக்கிறோம். முதல்ல வெறுப்பு வரும், இந்த சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கிட்டே வரும். அப்புறம் என்ன வரும்? அதை அடிச்சு தின்னுடுவேன்னு பயம் வரும். ஸோ அப்போ என்ன இருக்கு? பயம். அப்போ இந்த எந்த விதமான இந்த துர்க்குணங்களும் இல்லாத நிலைக்கு பேர் தான் கவலையற்ற நிலைமை. இப்போ ஒரு புதுமையான ஒரு ஆன்மீகத்தை சொல்றேன் கேளுங்க. கவலைப்படாமல் இருத்தல் தான் சிறந்த ஆன்மீகம். அது எப்படி சிறந்த ஆன்மீகம்? நானே சொல்றேன் கேளுங்க. நானே தேவேந்திரன் ஐயா வீட்டுக்கு வரேன். அவர் வீட்டில் டீ, காஃபி, போர்மிட்டா, போஸ்ட், இளநீரும், மோருன்னு எல்லா வகையான குளிர்பானங்களும் இருக்கு. அவர் என்ன கேட்பாரு என்கிட்டன்னா, நீங்க டீ தான் குடிக்கணும் அப்படி சொல்லுவாரா, அல்லது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாரா? உங்களுக்கு என்ன வேணும்னு தான் கேட்பாரு. கரெக்டுங்களா? ரைட். ஏன் அப்படி கேட்கிறாரு அப்படின்னு கேட்டா, அதுதான் சிறந்த விருந்தோம்பல். அது என்ன சிறந்த விருந்தோம்பல்? அனுபவிப்பவர் எவரோ அவருக்கு தகுந்ததாகத்தான் கொடுக்கப்படும் பொருள் கம்ஃபர்டபுளா இருக்கும். உண்மைதானுங்க? ஆன்மீகம் என்பது இறைவனுக்கு செய்வதுங்க. அது நம்ம விரும்பினதா இருக்கணுமா, இறைவன் விரும்பினதா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. கமான், எல்லாரும் பாயிண்ட் பிடிச்சிருக்கீங்க. இப்பதான் மேலும் அழகாக தெரிகிறீர்கள். ஏ, நான் பாதி சொல்லும் போது அந்த கேள்விக்கு பதில் சொல்றீங்களே. வெரி குட், வெரி குட். அப்போ என்ன சொல்றீங்க? இறைவன் விரும்புகின்றதை தான் நாம் செய்யணும். அதுதான் உயர்ந்த ஆன்மீகம். இறைவன் என்ன சொல்றாரு? கவலைப்படாம இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க.
அப்போ 4 செவத்துக்குள்ள கவலைப்படாம இருந்தா அதை விட சிறந்த ஆன்மீகம் உலகில் எதுவும் இல்லை. அது எந்த இறைவனாலும். இப்ப புரியுதுங்களா? சரி, பாருங்க, இந்த கவலைப்படாம இருக்கிறதுக்கு முதல்ல நல்லவனால தான் முடியும். பொறாமப்படாம இருக்கிறான், நல்லவனால தானே முடியும். கெட்டவன் தான் பொறாம. பிறரை இம்சை செய்யாதேங்கிறான். எந்த உயிருக்கும் மனதாலும் சொல்லாலும் வாக்காலும் துன்பப்படுத்தாதேங்கிறான். நல்லவனால தானே அது முடியும். இதெல்லாம் நல்லவனா மாறிடுவான் அவன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த கவலைப்படாமல் இருக்கும் செயலுக்கு வருவோம். அப்போதான் அந்த குழந்தை என்ன பண்ணுது, திவ்யா என்ன பண்றாங்க, இறைவன்கிட்ட போய் இறைவா இறை, எல்லாருமே திவ்யாவாக நினைத்து கொள்ள வேண்டும். நான் அந்த திவ்யாவை மட்டும் சொல்லலை, நீங்க 10 வயசு குழந்தையா நினைச்சுக்கிட்டு அந்த 10 வயசு குழந்தை இறைவன்கிட்ட போய் பேசுறதுக்கு போயிருக்கு. நீங்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிறீங்க. இப்ப புரிஞ்சுதுங்களா கற்பனை? திவ்யா போய் இறைவன்கிட்ட சொல்லுது, இறைவா இனிமே நீங்க விரும்புகின்ற அந்த ஆன்மீகத்தை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? நீங்கள் விரும்புகின்ற ஆன்மீகத்தை நான் செய்ய போகிறேன் இப்படி சொன்னா நல்லாவே இருக்காதுங்க. நான் சிரிச்சு சொன்னா உங்களுக்கு சுவாரஸ்யமா புரியும். நீங்கள் விரும்புகின்ற ஆன்மீகத்தை தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு திவ்யா சொல்றேன். அது மாதிரி நீங்க இருக்கணும்னு சொல்ல வரேன் நான். ஓகே, அப்ப இறைவன் சொல்றேன், ஆஹா உளமகிழ்ந்தேன் பக்தையே உளமகிழ்ந்தேன். எப்படி நீ ஒருத்தியாவது நான் விரும்புறத கொடுக்குறியே, மற்றவங்க எல்லாம் அவங்கவுங்க விரும்புறது தான் கொடுக்குறாங்க. ஒருத்தன் பார்த்தா கிரிவலம் போறான், ஒருத்தன் பார்த்தா உருண்டு போடுறான், ஒருத்தன் பார்த்தா அதோ பண்ண போறான், என்னென்னவோ செய்யறான். ஆனா நீ மட்டும் தாண்டா செல்லம், நான் விரும்புறத கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன செல்லான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, நான் இறைவன். நீங்க 10 வயசு குழந்தைங்க, அதனால சொல்லல. இப்போ சொல்றாரு கவலைப்படாமல். உடனே அந்த குழந்தை நான் இனிமே கவலைப்படாம தான் இருக்க போறேன் துள்ளி குதிச்சுட்டு வராங்க. ஆனா அதுக்கப்புறமா அப்படியே ஒரு யூட்டன் போட்டு இறைவண்டிய போறாங்க. நான் பாட்டுக்கு 10 வருஷமா 10 ஆண்டு காலமா கவலைப்பட்டே பழகிட்டேன், திடீர்னு கவலையை நிறுத்தினா இப்படியே அப்படின்னு கேட்கிறேன். அப்படின்னோடனே சரி கவலைப்படாத, நான் உனக்கு அதுக்கு ஒரு மந்திரத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் ஆத்மா அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க. இந்த குழந்தைய துள்ளி குதிச்சுட்டு மந்திரம், கவலை நீக்கும் மந்திரம் எனக்கு கிடைத்து விட்டது, நான் ஆத்மா சொல்லிட்டு அப்படி கூட்டம் பண்ணிட்டு போய் கடவுள்கிட்ட போய் சொல்லுது. அழுதுகிட்டே சொல்லுது, நான் ஆத்மான்னு சொன்னேன், எனக்கு இருக்கிற 10 கவலையில ஒரு கவலை கூட குறையவில்லையா. சொல்லுங்க, நான் ஆத்மா 4 தடவை சொல்லுங்க. கவலை குறைஞ்சிருச்சா? இல்ல. அதே மாதிரிதான் அந்த குழந்தை என்ன பண்ணுது, இறைவன் ஐயா குழந்தை கவலை போகலைங்களே அப்படின்னு. அப்பதான் இறைவன் சொல்றாரு, சற்று உரிமையான கோபத்தோட சொல்றாரு. ஏன்னா பக்தை அல்லவா, இறைவன் கொஞ்சம் கோபப்படலாம் இல்லையா, அது சொல்றாரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, அது சாதாரண ஞானம்னு நினைச்சியா, அது உயர்ந்த ஞானம். அந்த உயர்ந்த ஞானம் அவ்வளவு சுலபமா உனக்கு படிச்சிடாது, அதை புரிந்து கொள்ளணும். போய் படி அப்படிங்கிற வியாசமுனிவர் எழுதின 700 ஸ்லோகங்களை படிச்சு பார்த்தா ஒரு ஸ்லோகமோ 2 வரி, அப்ப 1400 வரி. அது படிச்சாலும் ஒரு வரி கூட புரியல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இறைவன் வந்து புரியலன்னு அதுக்கு விளக்க உரை எழுதியிருப்பாங்க. பிரபுபாதர்னு ஒருத்தர் விளக்க உரை எழுதியிருக்காங்க பகவத்கீதை. இன்னொருத்தர் என்ன எழுதியிருக்காருன்னா சுவாமி சித்பவானந்தர்னு ஒருத்தர் பகவத்கீதைக்கு விளக்க எழுதியிருக்காரு. இன்னும் பல பேர் எழுதியிருக்காங்க. அத்தனையும் படிச்சு பார்த்தா கூட அர்த்தம் புரியல. இந்த பாப்பா திவ்யா தேம்பி ஆள ஆரம்பிச்சிடறான். ஏன் தேம்பி எழுதுறா? என்ன அவ பிராமிஸ் பண்ணிட்டா, இறைவா நீ சொல்லுகின்ற ஆன்மீகத்தை நான் கடைபிடிக்க போகிறேன் என்று சொல்லிட்டா. புரியுதுங்களா? அதனால அதை ஃபாலோ பண்ண முடியாம அதுல இவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஆனா கவலை நீக்கலான்னு வந்தா தேவேந்திரன் சொல்ற மாதிரி கவலைக்கே கவலைப்பட வச்சிருக்கீங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு அவரு. இந்த அம்மா அழ ஆரம்பிச்சு. யாரு அழகுங்க? ஆனா நீங்க தாங்க 10 வயசு பண்ணா இருக்கிறது யாரு? நீங்க தான் அழகு. இறைவனுக்கு கொஞ்சம் இறக்கம் வந்துட்டு என்ன சொல்றாரு, கவலைப்படாதே, நீ தேடிக்கொண்டிருக்கும் அந்த பொருள், அதாவது நான் ஆத்மா என்ற சொல்லுக்கு பொருளை கொடுப்பதற்கும் விளக்கத்தை கொடுப்பதற்கும் அதை புரிய வைப்பதற்கும் உனக்கு ஒரு குரு தேவைப்படுகிறார்.
அந்த குரு இப்பொழுது உங்கள் முன்னே மைக்கை பிடித்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆவலுடன் தேடிக்கொண்டிருந்த இத்தனை காலமாக யார் இறைவன் என்று புரியாமல் நீங்கள் அலைந்து கொண்டிருந்தீர்களே, அந்த இறைவன் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லும்போது அந்த குழந்தைக்கு கண்ணில் மல 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 தண்ணீர். ஆஹா, இனிமே குரு கிடைச்சிட்டார்.